أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினத்தில் நம்ம சூரத் பக்ராவுடைய ஒரு வசனமாகிய وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُبِينٌ, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்கிற வசனத்திற்கு நம்ம விளக்கம் பார்த்தோம். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள்னா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு விளக்கமாக பார்த்து வந்தோம். அந்த வரிசையில் இன்று ஷைத்தான் ஏன் மனிதனிடத்தில் இவ்வளவு முயற்சி செய்கிறான்? அவன் வழிகெடுப்பதற்காக மறதியை கொடுக்கிறான், வழிகெடுப்பதற்காக சில காரியங்களை தள்ளி போட வைக்கிறான், அவன் வழிகெடுப்பதற்காக வேண்டி மனிதர்களில் பல வகையான வஸ்வாசுகளை உள்ளங்களில் உருவாக்குகிற மனக்குழப்பங்களை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஷைத்தானே சொல்லுவதாக அல்லாஹ் சொல்கிறான். கால ரப்பி பிமா அக்வைதனி லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்த் லஉக்வியன்னஹும் அஜ்மஈன். இறைவா, என்னை நீ வழிகேட்டில் விட்டதற்காக வேண்டி நான் பூமியில் உள்ள மக்களை வழிகேடுகளை எல்லாம் அலங்கரித்து அலங்காரமானதாக காட்டுவேன். வல ஓகுவியன்னஹும் அஜ்மஈன், உறுதியாக திட்டமாக அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்குறான். அல்லாஹ் அவனுக்கு அனுமதி கொடுத்தான், ஒரு நிபந்தனையோடு அனுமதி கொடுத்தான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய நல்லடியார்களான உள்ளட்சத்தோடு இஹ்லாஸோடு இபாதத்து செய்யக்கூடிய முஹ்லிஸான அடியார்களை தவிர அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஷைத்தானால். அவர்கள்ட்ட ஷைத்தான் தோத்து போய்விடுவான் என்கிற நிபந்தனையோடு அல்லாஹ் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அதனால தான் ஷைத்தான் நம்மிடத்தில் பல வகையில் இப்படியான முயற்சிகளை செய்து நம்மை அவன் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அந்த வரிசையில் உள்ளது தான். எந்த அறிவும் இல்லாமல் விவாதங்களில் ஈடுபடக்கூடியவர், இது ஒரு வகையான ஷைத்தானியத்து தான். இல்மு குறைவாக இருக்கும், இபாதத்து சுத்தமாக இருக்காது. நீங்கள் பாருங்கள், விவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பாருங்கள், இல்மு கூடுதலாக இருப்பவர்கள் பெரும்பகுதி வீண் விவாதத்துக்கு போக மாட்டான். நல்ல விவாதம் இருக்கிறது மார்க்கத்தில், அனுமதிக்கப்பட்டது தான் நல்ல விவாதங்கள். வீணான தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் ஜுவலாக்கள், மடையர்கள், அறிவிலிகள், முட்டாள்கள், இவர்கள்தான் வீணான விவாதங்களில் ஈடுபடுவார். இப்படி சொல்லிட்டு போறதுக்கு முடியாது. அது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் ஹஜ்ஜில்,
சூரத்தில் அன்ஆம்ல சொல்கிறான். சூரத்து அன்ஆம்ல உள்ள வசனத்தில் 121வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒ இன்ன ஷயாத்தீன, ஷைத்தான்கள் லயூஹூன இல அவுலியாயிஹும் லியுஜாதிலூக்கும், அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் ஷைத்தான்கள் விவாதங்கள் செய்வதற்காக தூண்டி விடுகிறான். அப்போ இது ஷைத்தானுடைய தூண்டுதல். நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். தேவையில்லாத விவாதத்தால் இருவர்களும் பகைவர்களாக ஆகிவிடுவார். விவாதத்தினுடைய மிச்சம், சொச்சம், எச்சம் என்ன தெரியுமா? பகைமைதான். பெரும்பகுதி நம்ம பார்த்த விவாதங்களில் அதனுடைய எச்சம் என்று சொன்னால் அது சரியான வார்த்தை என்று நினைக்கிறேன். அதனுடைய எச்சம் என்ன தெரியுமா? பகைமை. அதே சமயம் நல்ல நட்போடு இருக்கக்கூடியவர்கள் நல்ல மாதிரியான கலந்துரையாடல் செய்தால் அவர்களுடைய அன்பு நேசமும் கூடிக்கொண்டிருக்கும். வெதண்டாவாதம் செய்தால் பகைதான் உருவாக்கும். இந்த பகையை உருவாக்குறது யாரோட வேலை? டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், அது ஷைத்தானோட வேலை. ஷைத்தான் ஒற்றுமையாக இருக்கிறத விரும்பவே மாட்டான். அவனுக்கு பிடிக்காது. எல்லாம் சேர்ந்து இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. அவன் பகைமையை உருவாக்குவதற்கு என்ன வழியை பண்ணுவான் தெரியுமா? விவாதங்களை ஏற்படுத்துவான். அந்த விவாதங்கள் வீணான விவாதங்கள், ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அலங்காரமான விவாதம் போன்று தெரியும். அழகாக்கி தருவான், அழகாக்கி காட்டுவான் ஷைத்தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய நண்பர்களுக்கு மத்தியில் விவாதங்களை ஏற்படுத்துவான். சூரத்துல் ஹிஜ்ஜில் சொல்றான், 22வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்றான், ஒமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்ம் அப்படிங்கிறான். எந்தவித அறிவும் இல்லாமல், அறிவே இல்லை, பிகைரி இல்முங்கிறான் அல்லாஹ். எந்தவித இல்மும் இல்லை. நிறைய படிக்க வேண்டி இருக்குதுப்பா. நிறைய படித்த உலமாக்களை சொல்றாங்க, நாங்க இன்னும் நிறைய கல்வி கற்க வேண்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்மகிட்ட கல்வியே இல்லை. பிகைர் இல்ம், எந்தவித இல்மும் இல்லாமல் அல்லாஹ் விஷயத்திலேயே, அல்லாஹ் விஷயங்கும் போது மார்க்கமும் சேர்ந்து வந்துடும். மார்க்க விஷயங்களில மனிதர்களுக்கு மத்தியில் விவாதம், விதண்டாவாதம் பேசி கொண்டு இருக்கிறார். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய. உன்கிட்ட என்னப்பா இல்மு இருக்கிறது? இல்மு இருந்தாலும் விவாதம் செய்யலாமா? அப்ப நீ விவாதம் செய்கிறாய் என்றால் நீ யார்? மனிதர்களில் வழிகேடர்களாக இருக்கிறார். ஷைத்தானுடைய ஹுதவாத்துகளை பின்பற்றக்கூடியவர். வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத், அவர்களை பொறுத்தவரையில யாரு? இந்த இல்மு இல்லாம, அறிவு இல்லாம, அல்லாஹ் விஷயத்துல, மார்க்க விஷயத்துல விவாதங்கள், விதண்டாவாதங்கள் பேசி திரிகிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள்ல மீனன்னாஸ் தான் சொல்றான். மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அரபு இலக்கணத்துல மீனன்னாஸ் என்றால் மனிதர்கள் முழுக்க இல்லை, மனிதர்களில் இருந்து சில பேர். அந்த மின்னுக்கு தபீது என்று சொல்வார்கள் அரபு இலக்கணத்துல. மனிதர்கள்ல இருந்து கொஞ்சம் பேர், ஒரு பெருங்கூட்டம்னா அதுல கொஞ்சம் பேர் விவாதம் செய்யறவன் இருந்துகிட்டே இருப்பான், அறிவு இல்லாமையே செய்வான். வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத், அவன் முரண்டு பிடிக்கிற, திமிரு பிடித்த ஒவ்வொரு ஷைத்தானையும் இத்திபா பின்பற்றி கொண்டிருக்கிறான். இவர்களுக்கு யாரு? இந்த விதண்டாவாதம் பண்ணக்கூடியவர்களுக்கு யார் இமாம் என்றால் ஷைத்தான். ஷைத்தானை இத்திபா செய்யறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். இதை அடிக்கடி நம்ம அவ்வப்போது படித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஷைத்தான்ட வேலை என்ன தெரியுமா? இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. இந்த ஷைத்தான் தீமையை, மானக்கேடான காரியங்களை ஏவுவதுதான் அவனுடைய வேலை. எனவே இது ஷைத்தானுடைய ஹுதவாத்துகளில், அடிச்சுவடுகளில் பிரதானமான ஒன்று. அடுத்து ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை உருவாக்குவது ஷைத்தானுடைய ஹுதவாத்துகளில் ஒன்று. இன்னமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் மாஇதா
சூரத்துல் மாஇதா 91வது ஆயத்துல சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா அப்படிங்கிறான் அல்லாஹ். ஷைத்தானை பொறுத்தவரையில உங்களுக்கு மத்தியில கோபத்தையும் அதே போன்று பகைமையையும் அவன் ஏவிக்கொண்டிருக்கிறான், ஏற்படுத்துகிறான். எதனால தெரியுமா? ஃபில் ஹாம்ரி வல் மைசிரி, போதை பொருள்களை உட்கொள்வதாலும் சூதாட்டங்களின் மூலமாகவும் மனிதர்களுக்கு மத்தியில பகைமை உருவாகிறது. அதே போன்று பகைமைதான் மோமின்கள் ஒற்றுமையாக இருக்கிற பொழுது ஷைத்தானியத்தான அந்த ஹுத்தவாத்துகள் அவர்களுக்கு மத்தியில பகைமைகளை உருவாக்கி விடுகிறது. இது ஷைத்தானுடைய ஹுத்தவாத். சரி, அடுத்து ஷைத்தானுடைய ஹுத்தவாத்துகள், அடிச்சுவடுகள். குர்ஆன்ல அல்லாஹ் ஹுத்தவாத்துன்னு மட்டும் சொல்லிட்டான். அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க, இவ்வளவு தஃப்சீர் இருக்குது. அடுத்து ஷைத்தானுடைய ஹுத்தவாத்துகளை பின்பற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஹுத்தவாத்தில் ஒன்றுதான் மனிதன் தன்னை நிர்வாணப்படுத்திக் கொள்வது. அது ஷைத்தானுடைய ஹுத்தவாத்துல ஒன்று, நிர்வாணப்படுத்திக் கொள். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஆடை விஷயத்துல பெண்கள் எவ்வளவு தூரத்திற்கு தங்களை நிர்வாணப்படுத்திக் கொள்றாங்களோ அந்த அளவுக்கு நாகரீக உச்சத்தில் இருக்கிற பெண்கள். எந்த அளவுக்கு தங்களுடைய மானப்பகுதிகளை மறைத்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு பழமைவாதியான முஸ்லிம்கள். இதுதான் சமூகத்தின் பார்வை. இது சில படித்திட்ட முஸ்லிம்கள்கிட்டையும் இந்த மாதிரியான நச்சுக்கருத்து இருக்கிறது. இது யாருடைய வேலை? ஹுத்தவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட். இதுக்கு என்ன காரணம்? ஷைத்தான் அப்படி செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தியன்னகும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி. சொர்க்கத்திலிருந்து ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்களை சோதனைக்குள்ளாக்கி விட வேண்டாம். கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்களை வெளிப்படுத்தியது போன்ற சோதனை உங்களுக்கு உருவாக்கிறவனாம். சொர்க்கத்தில் இருந்தாங்க நம்முடைய பெற்றோர்கள் ஆதம் ஹவ்வா. இந்த இருவர்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவர்களையும் ஷைத்தான் வெளியில் கொண்டு வருவதற்கு அவன் செய்த முயற்சி, சூழ்ச்சி என்ன தெரியுமா? முதல்ல செஞ்சது யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவ்ஆத்திஹிமா, அவர்களுடைய ஆடைகளை முதல்ல கலட்டினான். அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவங்க மேலே இருந்த மறைவாக இருந்த சில பகுதிகள் அப்படியே கலண்டு போயிடுச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றா, யன்ஸிஉ அன்ஹுமா, அவர்கள் இருவர்களிலிருந்தும் கலட்டினான். லிபாஸஹுமா, அவர்களுடைய ஆடையை, இருவர்களுடைய ஆடையை கலட்டினான். முதல்ல ரெண்டு பேரும் மானத்தை மறைத்து கொண்டிருந்த ஆடையை இந்த ஷைத்தான் கலட்டுகிறான். ஏன் கலட்டினான் தெரியுமா? அல்லாஹ் அதையும் காரணத்தை சொல்றான். லியுரியஹுமா சவ்ஆத்திஹிமா, அந்த இருவர்களும் தங்களுடைய வெக்கத்தலங்களை பார்த்து கொள்வதற்காக வேண்டி அவன் ஆடையை கலட்டினான். ரெண்டு பேரும் வெக்கத்தலங்களை பார்க்கிற மாதிரி ஆடையை கலட்டி விட்டான். இதுல இருந்து தான் நமக்கு அல்லாஹ் சொல்ற பாடம் என்ன தெரியுமா? ஆதமுடைய மக்களை உங்களையும் அவன் சோதிப்பான். அந்த சோதனைக்கு நீங்க உள்ளாகிறாதீங்க. உங்க ஆடையையும் கலட்ட வைக்கிறான் அவன். பிறர் மானத்தை, வெக்கத்தலங்களை பார்ப்பதில், ரசிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய குத்தவாத். அதே போன்று ஆடையை கலட்டி நிர்வாணப்படுத்தி அல்லது அரைகுறை ஆடைகளை திரிகிறார்களே, அவர்களை சோதித்தது யாரு? ஷைத்தான், குத்தவாத்து ஷைத்தான். பொதுவாக ஷைத்தான் அந்த வேலையில ஈடுபடுவான். உடமாக்கள் எழுதுறாங்க, எப்படியான வேலைகள்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம நிர்வாணப்படுத்த இல்லையே, நான் நிர்வாணமா இல்லை, என்னுடைய ஆடையை முட்டுக்கு மேல் தெரிந்து தூக்க மாட்டேன், நான் தெளிவா இருக்கிறேன், நீங்களும் தெளிவா இருக்கிறீங்க. நம்முடைய ஆண்களை பொறுத்தவரை நம்முடைய ஆடையை முட்டுக்கு மேல் தூக்க மாட்டோம். நம்ம எல்லாம் கச்சை கட்டிட மாட்டோம், லேசுக்குள்ள கச்சை கட்ட மாட்டோம். கச்சை கட்டுவது முட்டு தெரியும், முட்டு தெரிகிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே
நம்ம ஆடையை தூக்கக்கூடாது. சரி, நம்முடைய பெண்களும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்யறான்னா, பல ரூபத்தில் நம்மை அறியாமலேயே நம்முடைய ஆடைகளை கழட்ட வைக்கிறான், அல்லது கழட்டுவதற்கு துணை போகிறான். ஃபவாஹிஷுகளை பரத்துறவனும் அந்த வேலையை செய்து விடுகிறான். அது என்ன ஃபவாஹிஷுகள்? மானக்கேடான விஷயங்களை, அரைகுறை ஆடையில இருக்கக்கூடியவர்களை, அந்த மாதிரியான படங்களை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறவனும் அவன் என்ன செஞ்சானா, நிர்வாணப்படுத்தி கொண்டான், தன்னையே நிர்வாணப்படுத்துகிறான். நீ அடுத்தவனை பிறருக்கு ரசிப்பதற்காக நீ அனுப்புறியா இல்லையா? நீ அந்த காரியத்தை செய்துவிட்டு. இன்னும் தாண்டி நம்ம சொல்ல வேண்டுமானால், ஷைத்தான் எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய சமூகத்தை கெடுத்திருக்கான் பாருங்க. பருதாண்டு ஒன்று சொல்றோம்ல, ஹிஜாப் மறைப்பதற்கு, பருதா, பருதா தான் சரியான உச்சரிப்பு, பருதா இல்லை பருதா. இந்த பருதாண்டு சொல்றோம்ல, இந்த பருதால கூட பருதா என்கிற பேரில் ஷைத்தான் அலங்காரத்தை காட்டுகிறான். பருதா எப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. சொல்றோம் பருதா போடுங்க, அதுக்காக வேண்டி நாங்கள் பருதா தயாரிக்கிறோம், அல்ல பருதாவை நாங்கள் விற்கிறோம். எப்படியான பருதா தெரியுமா? மாடல் பருதா. அந்த பருதால டிசைன்கள் நிறைய இருக்கும். அண்ணி ஆண் திரும்பி பார்க்கிற மாதிரியான அந்த கவர்ச்சி இருக்கும். முடிஞ்சு போச்சு, அது பருதாவே இல்லையே. ஷைத்தான் இப்படி வரலாம். நம்ம ஆடையெல்லாம் கலட்டி இல்லை, நிர்வாணம் நம்ம படுத்த இல்லை, நான் நிர்வாணப்படுத்த இல்லை, என்னை என்னுடைய குடும்பத்தினர்கள் நிர்வாணப்படுத்தி கொள்ளவில்லை, அதுல நம்ம சரியா இருந்தோம். ஆனால் நான் தயாரித்து அனுப்பின பருதாங்கிற பேர்ல அதுல பெண்களை நிர்வாணப்படுத்தி விட்டாயே, அல்லது நான் அப்படியான கவர்ச்சியான பருதாவை நான் விற்கிறேன்னு, அப்படியானால் நான் வியாபாரியாகிவிட்டேன். அவர்களுடைய கவர்ச்சி வெளியே தெரிவதும் நிர்வாணப்படுத்துறது தான். ஒரு பெண்ணை ஒரு ஆண் சாலையில போகும்போது திரும்பி பார்க்கறது தவறு அப்படிங்கிற மாதிரி, அந்த பெண்ணு பிற ஆண் திரும்பி பார்க்கிற மாதிரி தன்னுடைய ஆடையை அமைத்து கொண்டதை என்ன போய் சொல்றது? அதுவும் தவறு தானே. ஆனா இந்த உலகத்துல தான் அந்த புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அறிவு கட்டவர்கள் எவ்வளவுதான் பெண் ஆடை குறைப்பு செய்தாலும் அதை குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்த்துட்டாலோ அல்லது ஏதாவது தப்பா நடந்துட்டாலோ குறை சொல்வது யாரை தெரியுமா? ஆணை மட்டும்தான். அது படிச்சவன். இதுல என்னன்னா, முட்டாள் சொல்லிட்டா பரவாயில்ல, படிச்சவன் எந்த இடத்திலிருந்து புத்தி சொல்லணுமோ தீர்ப்பு சொல்லணுமோ, இதுக்கு மேல என்னால தெளிவுபடுத்த முடியாது. எந்த இடத்திலிருந்து தீர்ப்பு சொல்லணுமோ அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான், புரிஞ்சிருப்பீர்கள். அவன் சொல்றான், அந்த பெண் எப்படி வேணாலும் இருப்பா, நீ அப்பா பார்த்தா, நீ அப்பா அவளை தப்பா நடந்துகிட்டா, இப்படி சொல்றான். பார்த்தீங்களா? இதுதான் ஷைத்தானுடைய ஹுதவாத். இதுதான் ஷைத்தானுடைய ஹுதவாத். அவன் தன்னை நிர்வாணப்படுத்த இல்லை, அவன் பெண்களை நிர்வாணப்படுத்த இல்லை, ஆனால் பிறர் நிர்வாணப்படுத்தப்பட்டு இருப்பதை அவன் சரி காணுகிறான். யாராவது வாய் திறந்து சொல்ல முடியுதா? யாராவது பெண்ணு அவன் ஒழுங்கா இருந்துட்டா ஆண்கள் பொதுவா ஒழுங்கா இருப்பாங்க, பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காதுன்னு இந்த உலகத்துல சொல்ல முடியல. அப்படி யாராவது சொல்லிட்டா அவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? பழமைவாதிகளாக பார்க்கப்படுகிறார், அவர்கள் அறிவு இல்லாதவர்களாக பார்க்கப்படுகிறார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறாங்க. என்ன, நீ எப்படி இதை சொல்லலாம்? நீ ஒரு பெண்ணுடைய உரிமை, அவ எப்படி வேணாலும் போகலாம். நடக்குதா இல்லையா? இதுதான் ஷைத்தானுடைய ஹுதவாத். இதுதான் நிர்வாணப்படுத்துதல். அசிங்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்களும் தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டவர்களை போன்றதான். அடுத்தவரை நிர்வாணப்படுத்துவதை நீ சரி காணுகிறாய். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, தவறு நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை இஸ்லாம் சொல்லுது. இவன் தவறு நடக்கிறதுக்கு எல்லா வழியும் திறந்து வச்சுக்கிறவானா, ஆனா தவறு நடந்துட்டா மட்டும் கூப்பாடு போடுவானா. அப்படியோ இவனுடைய சட்டத்துல அப்படி தவறு செய்தவனை தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர்கள் இன்னைக்கு பெரும் தலைவர்களா கூட இருப்பாங்க. துணிஞ்சு சொல்றான், நான் தப்பு செஞ்சேன், என்னப்பா செய்யறா, அவளுக்கு சம்மதம், நானும் சம்மதிச்சேன், முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய அனாகரை. இதாங்க, இதான் அசிங்கம், ஃபவாஹிஷ். இப்படிப்பட்ட ஃபவாஹிஷுகளை இதை படித்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லது அவன் அந்த மாதிரி பேசுறான் பார்த்தீங்களா,
அவர்களை ஆதரிக்கிறவர்கள் முஸ்லீம்ல இருக்கிறான். இவனை என்ன சொல்றது? அவன் அசிங்கம் பண்ணிருக்கிறான் தெரிந்து. நம்ம சொல்லலாம் எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறான், எல்லாரும் நமக்கு தெரியல, தெரிந்ததை சொல்கிறோம், பகிரங்கமா சொல்கிறான். அப்ப இப்படி அசிங்கத்தையோ அல்லது ஆடை குறைப்பையோ ஷைத்தான் தூண்டி கொண்டே இருப்பான். அதுவும் குத்தவாத்து தான். இந்த வகையில அதை ஆதரிப்பவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு சப்ப கட்டி அதெல்லாம் சகஜம்தான் வாழ்க்கையில. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி காலத்தினுடைய அறிகுறி என்ன தெரியுமா? விபச்சாரத்தை தடுப்பது என்பதல்ல, ஒரு மனிதன் ரோட்ல போகும்போது சாலையில விபச்சாரம் நடக்குமா, அவனை பார்த்து எப்ப சாலையில போய் விபச்சாரம், கொஞ்சம் ஓரமா இருந்து விபச்சாரம் செய்யக்கூடாதா, அவன் தடுக்கிறது அவ்வளவுதான். எப்படி? என்ன விபச்சாரம் செய்யறான்னு தடுக்க முடியாது, கொஞ்சம் ஓரமா மறைஞ்சு போய் விபச்சாரம் செய்ய மாட்டியா, முடிஞ்சு. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கிறாங்க, ஒருத்தன் போய் விசாரிக்கிறான், நீங்க யாரு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியான்னு கேட்கிறான். கேட்டது குற்றம், அவன் தண்டிக்கப்படுறான். சமூகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் கற்பனையில சொல்ல இல்லை, இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை அப்படி லேச தொட்டுட்டு போறேன். இப்படிப்பட்ட காலம் வந்துட்டு ஷைத்தானுடைய குத்தவாத்துகளை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் இருக்கிற பொழுது நீங்க ஏங்க இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு வெட்ட வெளியில பகிரங்கமாக கணவன் மனைவிண்டா கொஞ்சிறது போறது, நீ வீட்டில் உனக்கு வீடு இருக்கும், வீட்டில் எங்கேயோ ஓரத்துல இருப்பா, இங்க சாலையில வந்து இருந்தான்னா நீ யாரு கேட்கத்தானே செய்வாங்க. அப்படி கேட்டவன் குற்றவாளியாக கருதப்படுகிறான். நடக்குதா இல்லையா சமூகத்துல? இதெல்லாம் குற்றவாளின்னு சொல்றவன் யாருன்னா அவன் நல்லா படிச்சவனா இருக்கிறான். எங்க போய் சொல்றது? அப்ப இதுதான் குத்தவாத்து ஷைத்தான். அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, அடிச்சுவடைன்னு சொல்லல, அடிச்சுவடுகளை பின்பற்றாது. அதனாலதான் அந்த அடிச்சுவடுகளில் ஒன்று இத மாதிரியான ஒரு அநாகரிகமான கவர்ச்சியகரமாக மக்கள்கிட்ட தங்களுடைய உடம்பை காட்டுறது, அதை பிறர் ரசிப்பது, அல்லது அப்படிப்பட்டவர்களை மறைமுகமாக ஆதரிப்பது, அல்லது அப்படிப்பட்ட உடைகளை தயாரிப்பது, அல்லது அதை விற்பது. இந்த கவர்ச்சி பருதா விற்கிறவங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், கோச்சிக்கிற வேண்டாம், அவர்கள் அதை கொஞ்சம் திருத்திக்கிறணும், நல்லது. கவர்ச்சி பருதா விற்கிறவங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துடுவாங்க. இவன் பருதாவை போட்டுட்டு போகும்போதெல்லாம் சாலையில போறவன் எல்லாத்தையும் சொல்ல இல்லை, கொஞ்சம் நப்சு ஒரு மாதிரியா கலக்கத்துல உள்ளவன் திரும்பி பார்க்கத்தான் செய்வான். அவன் பார்க்கறது நான் சரி காண இல்லை, யாரும் தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது, அது அவர் அதையும் சரி காண இல்லை. ஆனால் ஷைத்தான் ஊடுருவி அவனை பார்க்க வச்சிருவான். பார்க்க வச்சதுக்கு நீ தானே காரணம். அதுக்கு தானே நமக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு பெண் விபச்சாரி என்று அறியப்பட்டவள், விபச்சாரி என்று அறியப்பட்டவள் யாரு தெரியுமா? நறுமணம் பூசிக்கொண்டு சாலையில போகிறாள். அவள் பூசிய நறுமணத்தை பிற ஆண்கள் நல்ல மணக்குத, யாரு போனா? அதான் இந்த பலான பொண்ணு போனா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவள் விபச்சாரி, அறியப்பட்ட விபச்சாரி. மார்க் அந்த அளவுக்கு சொல்லுது. அப்போ நீ தேய்த்த நறுமணம் ஒருவன் உன்னை திரும்பி பார்க்க வைக்கிறது என்றால் இஸ்லாம் அதையே தடுக்கிறது. அதுக்குத்தான் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல இல்லை. குர்ஆன் எப்படி தக்ரபு ஜினா அப்படிங்குது. மற்றதுக்கெல்லாம் நீ அதை செய்யாதன்னு சொன்ன மார்க்கம், இதுல மட்டும்தான் ஜினாவின் பக்கம். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். அது ஏன் அல்லாஹ் அப்படி அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான்னா ஆழமான அர்த்தம் இருக்கும். விபச்சாரம் செய்யாதீர்கள் இல்லப்பா, நெருங்காதீர்கள். நறுமணத்தை நீ பூசிட்டு போகும்போது அதுவும் ஒரு வகையில விபச்சாரம். அவன் பார்த்து ரசிக்கிறான் நறுமணத்தை, அவன் நுகர்ந்து அந்த பெண்ணு யாருப்பா விசாரணை போகுது, அவன் கற்பனை பண்றான். கெட்டவனுக்கு கற்பனை ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான். இப்படி இருப்பாளோ அப்படி இருப்பாளோ அப்படியே ஒரு கற்பனை பண்ணி அவன் நப்சோட விபச்சாரம் பண்ணிடுறான். முடிஞ்சிச்சு. அதுவும் விபச்சாரம். அதுக்கு தானே உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான வார்த்தையை நபிகள் நாயகம் சொன்னாங்க. புதுமையான ஒரு வார்த்தை, யாரும் இது வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லை. கண்ணும் விபச்சாரம் செய். உலகத்துல யாரா அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர் யாரும் சொல்லவில்லை.
கண்ணு விபச்சாரம். அது எப்படி இப்ப கண்ணு விபச்சாரம் செய்யும்? கண்மணி நாயகம் மட்டும்தான் அந்த விஷயத்தை சொன்னாங்க. ஒழுக்கத்தை ஒழுக்கமுடைய சமூகமாக மக்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது மட்டும் கவலைப்பட்டவர்கள் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த உம்மத்தை ஒழுக்கமுள்ள சமூகமா இருக்கணும். அதனால தான் கண்ணு விபச்சா. நீ பார்வையே தப்புப்பா, நீ பார்க்கிறதே தப்பு. அப்ப தவறான பார்வையை தூண்டுகிற மாதிரி ஒரு பெண் இப்படி நடந்தால் அவளும் அதுல சார்ந்த, அதுக்கு தான் விபச்சார பெண்ணுன்னாங்க. அப்படி நம்ம கேட்கணும். நறுமணம் பூசிட்டு போனா அவ பாவம் நல்ல பெண்ணா இருப்பா, நறுமணம் பூசிட்டு போறா, அவளை எப்படி விபச்சாரம், அறியப்பட்ட விபச்சாரன் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அவன் மூலமாக இவன் கெட்டு போகிறானே. உன் மூலமாக நீ நல்லவளா இருக்கலாம், நீ தொழுகை இபாதத்தான பொம்பளையா இருக்கலாம், நீ எல்லாம் மூடி இருக்கலாம், நீ தேய்ச்ச நறுமணம் அவனுக்கு கற்பனையை உருவாக்கி விட்டது. ஷைத்தான் அவன் கல்வில போயிட்டு எப்படி மூலமோ கற்பனை பண்றான், உன்னை கற்பனையிலேயே தப்பு செய்யறான். கண்ணு விபச்சாரம் செய்ய வைத்தது யார்? உன்னுடைய நறுமணம். அதனால தான் நீனும் அதில் பங்கு இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரு. அப்போ நம்மை நிர்வாணப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடாக இருக்கிறது. அதையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம தலைப்பு ஒரு தலைப்பு இல்லை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு தலைப்பு, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்பதில் தொழுகையில் ஒஸ்வாஸ். நேற்று நம்ம பார்த்தோம் ஒஸ்வாஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒஸ்வாஸ். இன்னொரு ஒஸ்வாஸ் என்னன்னா தொழுகையில் ஒஸ்வாஸ், குறிப்பாக தொழுகையில் மட்டும் ஒஸ்வாஸ் பண்ணுறது. அதுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அதுவும் ஹுத்தவாத்து ஷைத்தான். அவனோட வேலை என்ன தெரியுமா? இப்லீஸுங்கிறவன் ஒருத்தன், அவனுக்கு கீழே நிறைய ஷைத்தான் இருக்கான், அவன் தான் தலைவன். இப்லீஸ் தான் ரைஸ், அவனுக்கு கீழே பெரிய குட்டி ஷைத்தான், ஒரு பெரிய ஷைத்தான் சாம்ராஜ்யமே இருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஒரு சில ஷைத்தான் பெண்கள் அலங்காரமா காட்டுறது, அது மட்டும்தான் அவனோட வேலை. இன்னும் சில ஷைத்தான் நல்ல ஒற்றுமையா இருக்கிற சமூகத்தை துண்டு துண்டு ஆக்குறது, அது மட்டும்தான் அவனோட வேலை, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னும் சில ஷைத்தான் கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிறான்னு எப்படியாவது பகையாக்கிறன்னு அதுக்குன்னு தெரியக்கூடிய ஷைத்தான். இது நான் சொல்றது எல்லாமே ஹதீஸ்ல உள்ளது, சும்மா கற்பனையெல்லாம் சொல்லிட்டு போயில, சும்மா சொல்லிட்டு போறதுக்காண்டி சொல்லல, எல்லாத்துக்கும் அதிக ஆதாரம் இருக்கிற நேரம் இல்லை நான் அதையெல்லாம் சொல்றது. கணவன் மனைவியை வழிகெடுப்பதற்குண்டே ஒரு ஷைத்தான் இருப்பான், சந்தோஷமா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, அப்படி ஒரு ஷைத்தான். அது ஒருத்தன் இல்லை, சமூகத்தில் எவ்வளவு கணவன் மனைவி ஜோடி இருக்கிறாங்க, அப்போ ஒரு பெரும் கூட்டம் ஷைத்தான் கூட்டமே இருக்கிறது. அதே போன்று தொழுகையாளியாக ஒருத்தன் தொழுகாம இருப்பதற்கு ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் இருப்பான், அவன் தடுத்துக்கிட்டே இருப்பான். பள்ளிக்கு போயிடாத தொழுகைக்கு போயிடாத அப்படின்னு தடுப்பான். ரமதான் வந்தால் பரவாயில்ல இருக்கட்டும், பெருநாளை பார்த்துக்கிறோம்பா, அல்லது ஜும்மால பார்த்துக்கிறோம், சும்மா தொழுக வேணாம், ஜும்மா தொழுகையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு தடுப்பான். ஒரு காலம் அவன் அப்படியே நோம்புலையாவது கொஞ்சம் பள்ளிவாசலுக்கு வரலான்னு பார்த்தா தடுக்கிறதுக்கிட்டே இருப்பான். வேணா போய்க்க, நோம்பு 1-2 போ, 3வது நோம்புக்கு போவாத, அப்புறம் கடைசி 27க்கு போய்க்கிறோம், அது பள்ளியில் போய் தௌபாலாம் செய்வாங்கல்ல, அதில் எல்லாமே கரைஞ்சு போயிடும், சேர்த்து அழகாக்கி காட்டுவான். இப்படியே சொல்லி கடைசியில் இப்படி இந்த மாதிரி தடுப்பான் ஷைத்தான். இதை தாண்டி ஒரு மனுஷன் பள்ளிக்குள்ள வந்துடுவான், இப்பவும் விடுறான ஷைத்தான் விட மாட்டான். அந்த தொழுகையில வழி கெடுக்கிறதுக்குன்னே இருப்பான், தொழ வராம தடுப்பது பெரிய போராட்டம். ஆனா இவன் அதையெல்லாம் ஜெயிச்சுட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டான். இப்ப நம்மள மாதிரி வச்சுக்கிறோமே, நம்மளாம் ஷைத்தான் தொழாமையெல்லாம் இருக்க தடுக்க முடியாது. இல்ல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருள் செய்யட்டும், தடுக்க முடியாது. ஆனா பள்ளிக்குள்ள நம்ம தொழுகையில இருக்கும்போது தொழுகையில நம்மளை கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் முயற்சி செய்யும், அதுல ஜெயிச்சிடறான், பெரும்பகுதி ஜெயிச்சிடறான். நம்மளை தொழுக வராம தடுக்க முடியாது, பள்ளிக்கு வந்துடுறோம், வந்த பிறகு கெடுக்கிறான். அந்த ஷைத்தானுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹின்சப் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அவங்க ஒரு சஹாபி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபுல் அலா அவங்க பேரு, அபுல் அலா என்கிற ஒரு சஹாபியை கூட விட்டு வைக்கல ஷைத்தான். அவர் தொழுகைக்கு வந்துட்டார், பாவம் மனுஷன். அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இன்ன ஷைத்தான் கஅத பைனி வ பைன ஸலாத்தி அல்லது கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி. நான் தொழுகையில நின்ற உடனே ஷைத்தான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துடுறான், என்னை கெடுப்பதற்கு.
அவனால் தடுக்க முடியல தொழுகைக்கு வர்றது. ஆனால் நான் தொழுகைக்கு வந்துட்டேன். காத பைனி அல்லது ஹால பைனி ஓ பைன சலாத்தி, எனக்கும் தொழுகைக்கு மத்தியில் ஷேத்தான் உட்கார்ந்துக்கறான். ஓ கிராஅத்தி, நான் ஓதுற வசனத்துங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறான். எல்பிசுஹா அலைய, எனக்கு குழப்பத்தை உருவாக்குறான். நான் ஓதிக்கிட்டு வரும்போது குழப்பத்தை உருவாக்கிறான். நான் தொழுதுகிட்டு வரும்போது குழப்பத்தை உருவாக்கிறான். என்ன தொழுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி தொழுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் மாமுமா நின்றனா இமாம் என்ன சூறா ஓதுலான்னே தெரிய மாட்டேன். தொழுகை முடிச்ச உடனே அவர்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன சூறா ஓதுனாங்க இமாம் முதல் ரக்காத்துல? சூரத்து பாத்தியா ஓதி இருப்பார். அதுக்கடுத்து துணை சூறா என்ன ஓதுனாரு நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்களே கேட்டு பாருங்களேன், உங்களுக்குள்ளேயே கேளுங்க, அடுத்தவனை போய் கேட்க வேணாம். முதல்ல நம்ம நஃப்ஸை உத்து பார்ப்போம். அடுத்தவங்களையே பார்த்து நம்ம கெட்டு போயிட்டோம். நம்மளை பற்றியே நம்ம விளங்குறதே இல்லாமல் ஆகிட்டோம். நம்மளையே கேட்டு பார்ப்போம். சலாம் கொடுத்த பிறகு இப்பவுமே கேட்போமே, சுபு தொழுகையில் அப்படி யோசிச்சு பாருங்க. சுபு நம்ம எங்கே தொழுதோம் ஜமாத்தோடு? அங்கே அந்த இமாம் என்ன சூறா முதல் ரக்காத்தில் என்ன ஓதுனாரு, ரெண்டாவது ரக்காத்தில் என்ன ஓதுறாரு தெரியல. இது நேரம் கடந்து போயிடுச்சு. தொழுகை முடிச்சு சலாம் வாங்கின பிறகு கேட்டு பாருங்க, தெரியாது. இதைத்தான் அவர் சொல்றார். யார சொல்லலாம், என்னுடைய தொழுகையில ஷேத்தான் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறான், தொழுகை கெடுக்கிறான், என்ன ஓதுன்னு தெரியாம ஆக்கிடுறான். எல் பிசுஹாலைய, எனக்கு குழப்பத்தை உருவாக்கிறான். என்ன அது யார சொல்லலாம், என்ன செய்யறது? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பொதுவா ஷேத்தாங்காதப்பா, தாக்க ஷைத்தான் யு காடுலஹு ஹின்சப் அப்படின்னு ஒரு ஷைத்தான் கூட்டமே இருக்குது. அந்த ஹின்சபோட வேலை தான். தொழுகையில எவன்லாம் கெடுக்கிறானோ அந்த கெடுக்கிற ஷைத்தானுக்கு அவனுக்கு பேர ஹின்சப் தான். ஹின்சப்ங்கிற ஒரு ஷைத்தான் இல்லை, அவன் 1000 ஷைத்தான் இருப்பான். ஹின்சப்ங்கிற பேர்ல 1000 மக்களை தொழுகையில கெடுப்பதற்காக இருப்பான். அதுல ஜெயிச்சுட்டு போறான் பாருங்க, அவனோட தொழுகை தான் அல்லாஹ்ட்ட கபூல். அது பெரிய போராட்டம் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா என்ன செய்யறது அதை சொல்லி தராங்க. ஃபைதா அஹ்சன்தஹு, நீ அஹ்சஸ்தஹு, ஒரு கால் அந்த ஷைத்தான் உன்கிட்ட இப்படி வந்ததை நீ உணர்ந்து கொண்டால், உன்கிட்ட கெடுக்கிறாங்கிறத உணர்ந்து கொண்டால், ஃபதஅவ்விது பில்லாஹி மின்ஹு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்க. நீ தொழுதுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே குழப்பமா இருந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கிறங்க. அப்புறம் நீங்க லேசா துப்பிக்கிறங்க இடது பக்கம். ரொம்ப துப்பிடாதீங்க பள்ளிவாசல் அல்லது பக்கத்துல யாராவது நின்று அவங்க மேல துப்பிடாது, அது வேற பாவமா போயிடும். அப்போ லேசா அப்படியே துப்பிக்கிறது. நம்ம அந்த முன்னாடிலாம் அந்த நேரத்துல எல்லாம் ஓதிட்டு யாவும் இருக்குதா, ஓதிட்டு என்ன செய்வோம், அப்படின்னு ஊதிக்கிறோம். சில பேர் அப்படி துப்பிக்கிறவாங்கல்ல. ஏன்னா அது ஆரம்ப காலங்கள்ட்ட நம்மகிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. அப்போ அதை மாதிரி ஓதி ஊதி மேலே தேய்க்கிறதுன்னு இருக்கத்தான் செய்யுது. ரசூலுல்லாஹ் ஓதி ஊதி மேலே தேய்ச்சிக்கிடுவாங்க இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரியல, நம்ம அந்த தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹும் அந்த சலாம் இங்கே சலாம்னு சொல்லிட்டு ஊதிக்கிறோம் துப்பிக்கிறோம், அதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி லேசாக துப்புறது. அப்போ அப்படி துப்புங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஏன்னா அவன் ஹின்சப், அவன் அப்படி வழி கெடுக்கிறதுக்குன்னு இருக்கலாம். அப்போ இது ஒரு வகையான ஷைத்தான். இந்த ஷைத்தானையும் விட்டு நம்ம பார்க்க, இது குத்துவாத்து ஷைத்தான்ல உள்ளது. அதே போல அடுத்து வந்துடும். அடுத்து ஒரு ஷைத்தானுடைய குத்துவாத்துல உள்ளதான் கோபம். ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கு 2 நபர்கள் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருந்தாப்புல ரஜுலானி, 2 நபர்கள், எஸ்தப்பானி, 2 பேர்களும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்திருச்சு, பேச்சு முத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஅஹதுஹுமா யஹ்மர்ர வஜூஹு, ஒரு மனுஷன் அதுல 2 பேர்ல ஒரு ஆளு முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு. ஒன் தஃபகத்து அவுதாஜுஹு, அவருடைய இங்கிட்டு நரம்பு இருக்கும் பாருங்க, நரம்பு புடைக்கிற அளவுக்கு அவர் சத்தம் போடுறார். நரம்பு புடைக்க, சில பேருக்கு ரொம்ப சத்தம் போட்டால் இங்கே நரம்பு புடைக்கும். அதைத்தான் சொல்றாங்க, நரம்பு புடைக்கிற அளவுக்கு முகங்கள் செவந்து போற அளவுக்கு அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் அங்கேருந்து பார்க்குறாங்க, நமக்கு இதை சொல்லி தராங்க. யாராவது அப்படியே சண்டை போட்டாங்கன்னா நீங்க போய் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா விளக்குறவன் நிறைய பேர் அடி வாங்கிடுறான்.
எப்படி விளக்கணும்னு தெரியாதனால நம்ம போய் விளக்க போவோம், நமக்கு மேலே நிறைய அடி விடும். அல்லது நம்ம விளக்க போவோம், நம்மளை திட்டி போடுவான். உன் ஜோலியை பார்த்துட்டு போ, நாங்கள் எப்படியும் செஞ்சுக்கிறோம் அப்படிமா. அவன் திட்டுற கெட்ட வார்த்தை நமக்கு விழுந்துரும். அல்லது அவன் சில நேரங்களில் என்ன செய்வான்டே தெரியாது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போய் அவங்கள எப்பா விலகுங்கன்னு சொல்லி விலக்கி விடலாம், அப்படி விலக்கி விடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா ஷைத்தான், 2 பேருக்குமே ஷைத்தான் ஏறி போயிருக்கு. நேற்று சொன்னோம்ல ஜெதுபானியத்து மாதிரி ஷைத்தானியத்து, இது ஷைத்தானியத்தை ஏறி போயிடுச்சு. அப்போ 2 பேருமே மனுஷனா இல்லை, இப்போ ஷைத்தானா இறங்குறான். இப்போ அவனுக்கு என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி லஅலமு கலிமா லவ் காலஹா தஹப அன்ஹு மா யஜ். நம்ம என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தராங்க பார். இந்த 2 பேரும் இப்படி கோபப்பட்டு சண்டை போட்டு சத்தம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய 2 பேருமே அவர்களில் யாராவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர் காதில் விழுற மாதிரி சொல்றாங்க. இதுதான் நம்ம செய்யணுமா? போய் சண்டை பிடிச்ச விளக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம இங்கிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தன் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதர் அவங்க பக்கத்திலே போய் சொல்லிட்டாரு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. அவரு என்ன பண்ணாருன்னு அவரை பார்த்து கேட்கிறார், ஹல்பி ஜுனூன், என்ன நான் பைத்தியக்காரனா, பைத்தியமா பிடிச்சிக்குது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல மாட்டார்களா? அதுல ஒருத்தர் கேட்டுட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படியே தணிஞ்சு போய்விட்டு. இப்போ நம்மள அல்லாஹ் காப்பாற்றுவோம். யாருக்காவது இப்படி வந்துச்சுன்னு சொன்னா சத்தம் ஓவரா போது, நடம்பு புடைக்கிற அளவுக்கு, முகங்கள் செவக்கிற அளவுக்கு ஆயிட்டா போய் விளக்க போய் அடி வாங்குறத விட பக்கத்துல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், முதல்ல அவர் முஸ்லீமா இருக்கணும், அதை நம்ம பார்த்துக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி முதல்ல அது ஹதீஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருந்து அவர் அந்த மாதிரி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா இவருடைய கோபம் இறங்கி 2 பேர்ல யார்கிட்ட கோபம் தணிஞ்சிட்டா ஒரு ஆள் அமைதியா போயிடுவார். அப்ப இதுவும் ஷைத்தானுடைய ஹுத்தவாத்துகள். அதனால தான் ரசூலுல்லாஹ் அதை செய்ய சொன்னாங்க. அதை செய்யுங்க, அதை செஞ்சுட்டா ஷைத்தான் ஓடி போயிடும். ஷைத்தான் தான் உங்க 2 பேரையும் சண்டை போட வச்சிருக்கிறான், இல்லாட்ட சண்டை போட மாட்டீங்க. அப்ப இந்த ஒரு பாதுகாப்பு ஷைத்தான்கிட்ட இருந்து தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்து ஷைத்தானுடைய ஹுத்தவாத்துகள்ல ஒன்று கனவு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கனவை பற்றி நமக்கு ஒரு சட்டம் சொல்லி தந்திருக்காங்க. நிறைய தபீருல் மனாம்னு கிதாபுகள்லாம் எழுதியிருக்காங்க உலமாக்கள். தபீருல் மனாம், கனவின் பலன்கள், ஒரு கனவு கண்டா என்னென்ன பலன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில கனவுன்னு பலன் சொல்ல, பாம்பு பார்த்தா, பாம்பை உயிரோடு பார்த்து உங்களை பாம்பு கடிக்க வந்துருச்சுன்னா சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. பாம்பை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா சூனியம் செய்ய வரும்போது நீங்க தடுத்துட்டீங்க. இப்படியெல்லாம் கனவுடைய பலனுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ நபிகள் நாயகம் நமக்கு கனவை பற்றி என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது சஹீஹுல் புகாரியில கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ருஇயல் ஹசனா மினல்லாஹ், நல்ல கனவுகள் அல்லாஹ் புறத்திலிருந்து வருது. நல்ல கனவு கண்டீங்கன்னா அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. அது வஹீனுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவு கூட வஹீயாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. அப்ப நமக்கு நல்ல கனவு வருகிறது என்றால் அது அல்லாஹ் புறத்திலிருந்து நமக்கு சொல்கிற ஒரு தகவல். ஃபைதா ரஅ அஹதுக்கும் மா யுஹிப்பு ஃபலா யுஹத்திது பிஹி. அப்ப நல்ல கனவு கண்டா என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்கள யாராவது நீங்க விருப்பப்படுகிற மாதிரி ஒரு அழகான கனவை கண்டால் நீங்க செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை என்ன தெரியுமா? ஃபலா யுஹத்திது பிஹி, அதை யாருக்கிட்டே போய் சொல்லாதீங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. கனவு நல்ல கனவுண்டா யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. போய் கனவு பலன்னு சொல்லுங்க, அப்படி இப்படி நல்ல கனவு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி ஒரு கால் நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா இல்லாம யுஹிப், நீங்க ரொம்ப 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 யாரை நேசிப்பீங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிக்கிறது. உங்க மனைவி, நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய இடத்துல மனைவி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல். இல்லை மனைவி தான் நமக்கு முதல் விரோதி. சில பேர் அப்படி விரோதியா நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது ஷைத்தானுடைய, இது ஒரு வகையான ஹுத்தவாத்து ஷைத்தான். அப்போ அவர்கிட்ட போயா சொல்றது?
அவதானே எனக்கு வினையே அவதானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அது மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வெளிப்படுத்துங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்காண்டி துவா செய்வாங்க. அல்லாஹ் இவருக்கு நல்ல கனவை கொடுத்துருக்கிறா, அதை நீ நிஜமாக்கிரு. நம்ம நல்ல ஒரு வியாபாரத்தில் நொடிஞ்சு போயிருப்போம், திடீர்னு அல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்பு கனவு மூலம் அல்லாஹ் காட்டும். பெரிய கடை வச்சு பெரிய அளவில் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதை போய் யாருக்கிட்ட சொன்னால் உங்களுக்கு துவா செய்வான்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லும். இதை போய் யாருக்கிட்ட சொன்னால் பொறாமப்பட்டு நம்ம அழிஞ்சு போகிறதுக்காக வேண்டி இருப்போம். அப்படி நிறைய கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் சொல்லிடுறேன். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இவ்வளோ தூரம் சொல்கிறான், உங்களை நேசிப்பவர்கள்ட்ட போய் சொல்லுங்க. அடுத்து சொன்னாங்க, சரி நல்ல கனவுக்கு இப்படி ஒய்தாரா மா யுக்கராகு, ஒரு தப்பான கனவோ அல்லது கெட்ட கனவோ கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? தஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அந்த கனவுடைய ஆபத்திலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. மின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிட்டு நீங்க 3 தடவை துப்புங்க. துப்புன்னு இடது பக்கம் துப்பிக்கொள்ளுங்கள். இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நேசித்தவர்கள் நேசிக்காதவர்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நல்லவர்கள் கூட நம்ம மேல இருக்கிற பாசத்துல அந்த தீமையான கனவுக்கு விளக்கம் சொல்றங்கிற பேர்ல நமக்கு பயம் காட்டிட்டு போயிடுவான். அவர் வேணுண்டு செய்யல, உங்க மேல உள்ள பாசம், என்னப்பா அப்படியா கனவு கண்டா, என் புள்ள இப்படி பார்த்துருக்கிறிய, இது பெரிய ஆபத்துல முடிஞ்சு போச்சு. அதுவே ஆபத்து. அந்த ஆபத்துன்னு சொன்னா பாருங்க, அதுதான் ஆபத்து, வேற ஆபத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ இன்னஹல் ஆத்துதுர்ருஹு, எந்த சங்கடமும் வராதுங்க, ஆனா உங்களுக்கு யாராவது பயம் காட்டிட்டாங்க, அதுதான் ஆபத்தாகும். கனவுல ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஃபலா துதுர்ருஹு, அதுல எந்த இடைஞ்சலும் வராது. ஆனா நீங்க பாசத்துக்குரியவர்கள்ட்ட போய் அதை சொல்லி அவங்க பயந்து உங்களையும் பயம் காட்டிட்டாங்க, அந்த பயத்தில் நம்ம கனவு கண்டமே, அதனால தான் இந்த பைக்கில் இருந்து கீழே விழுந்தோமோ பாருங்க, ஷைத்தான் அப்படி உருவாக. இது ஒரு வகையான கொத்தவாக்கம். பைக்கில் அதான் விழுந்தோமோ, நேற்று கனவு கண்ட விளைவா இருக்குமோ, யார்கிட்டயோ சொல்லியிருப்போம், அவங்க அதுக்கு தாபீர் கொடுத்துருப்பாங்க. நீ அதை பற்றியே நீ துப்பிட்டியா அவுதுபில்லா மின் ஷைத்தான்னு சொல்லிட்டு அதை பற்றி நீ சிந்திக்காது. அதுக்கு பிறகு நீ காலையில் பைக்கில் இருந்து விழுந்தா அது வேற ஒன்றும், நீ ஓட்ட தெரியாமல் விழுந்துருப்பா, அல்லது பைக்கில் ஏதாவது பிரச்சனை இல்லை, அது ஏதாவது அப்படித்தான் சிந்திக்கணுமே தவிர கனவோடு முடிச்சு போட்டுறாத. எப்போ நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டா பாதுகாப்பு கிடைச்சும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலா ததுர்ரு, எந்த தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது. ஆனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி சொல்லிருங்க. அது ஷைத்தான் உங்களுக்கு அச்சமுறுத்துறதுக்காக வேண்டி, பயம் காட்டுறதுக்காக வேண்டி சரி. அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு விஷயத்துல நான் உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த அருமையானவர்களை, சுஜூதி திலாவா, ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை நம்ம ஓதிட்டா சஜிதா செய்கிறோம் பாருங்க, பெரும்பகுதி அப்படி சஜிதா செய்வதால் ஏற்படுகிற நன்மை என்னங்கிறது தெரியாமல் நம்ம செய்கிறோம், அல்லது தெரியாமல் செய்யாமல் விட்டுறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா கரா இப்னு ஆதம் அஸ்ஸஜதா, ஆதமுடைய மகன் சஜதாவுடைய ஆயத்தை ஓதிவிட்டால் ஃபஸஜத், ஓதிட்டு சஜதா செய்கிறார், செஞ்சுட்டா இதுல ஷைத்தான் என்ன செய்யறான், யஅ்தஸல ஷைத்தான் யபிக்கி, ஷைத்தான் அவன் தூரமாகிட்டு அழுகிறான். நீங்க சஜதா செஞ்சதுக்கு அவன் அழுகிறான். எப்படி அழுகிறான் தெரியுமா? யகூலு யா ஒய்லா யா ஒய்லி, இன்னொரு ரிவாயத்துல எனக்கு பிடித்த கை சேதமே, உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத், ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னா அவர்களெல்லாம் சஜதா செஞ்சார்கள். ஃபலகுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. ஓ உமிர்து பிஸ்ஸுஜூத், நானும் சஜதா செய்ய கட்டளையிடப்பட்டேன். ஃபஅபைது, நான் மறுத்து விட்டேன். ஃபலியன்னார், எனக்கு நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம், ஷைத்தான அள வைக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்க, அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். என் மூலமாக நான் செய்கிற ஒரு காரியத்தால் என்ன ரப்பு சந்தோஷம் அடைகிறான் என்றால்
அது எனக்கு பெருமை தானே, எனக்கு இபாதத்தை தானே, எனக்கு ஒரு வகையான கூலியை கொடுக்கிறான்னு அர்த்தம் தானே. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெறுறேனா இல்லையா? எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஷைத்தான் சிறுமைப்படுத்தப்படுகிற மாதிரி ஒரு செயலை நான் செய்து விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய காரணம், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஷைத்தான் அழுகிற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அப்போ அதனால சஜிதாவுடைய வசனங்கள் வருகிற பொழுது நம்ம சஜிதா செஞ்சிட்டா இந்த நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி பாங்கு சொல்கிற பொழுது ஷைத்தான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அனூதிய பிஸ்ஸலா அதுபர ஷைத்தான் வலகு தொராத். ஷைத்தான் பாங்கு சொன்ன உடனே அவன் புறமுதுகு காட்டிக்கொண்டு காத்து போட்டுக்கிட்டே போறானாம். பாங்கு சத்தை விளங்கக்கூடாதுன்னு சொல்லி காத்து விட்டுக்கிட்டே போறான். ஒய்தா குதுய அக்பல், பாங்கு முடிந்தவுடன் ஷைத்தான் வந்துடுறான். ஒய்தா சூவிய பிக அதுபர், அதுக்கு பிறகு இக்காமத்து சொல்கிறவர்கள் திரும்ப ஓடுகிறான். இக்காமத்து முடிஞ்ச உடனே திரும்ப வந்துடுறான். வந்துட்டு தான் இப்போ அவன் வேலையை காட்டுகிறான். தொழுகைக்கு வந்தவர்களை கெடுக. அத்தா யஹ்துரா பைனல் இன்சானி கல்பிகி, அவன் மனிதனுக்குடைய கல்பு கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு உதுக்குருக்கதாங்கிறான். உன்னை தொழுக வராம தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். நீ தொழுகைக்கு வந்துட்டா, தொழுகைக்கு வந்த பிறகு தொழுகையில நின்று உன்னை கெடுப்பதற்கு என்ன வழின்னு பார்த்து உதுக்குருக்கதா நீ தக்பீர் கட்டின உடனே இன்னென்ன விஷயத்தை நினைத்துப்பார், இன்னென்ன விஷயத்தை நினைத்துப்பார் அப்படின்னு சொல்லுவான். நீ மறந்திருக்கிற அவ்வளவுத்தையுமே நினைக்கிற அளவுக்கு ஆயிரும். நிறைய பேர் பாருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து எப்பவுமோ மறந்து போயிருக்கும். நம்மளும் மறந்து பைக்கு சாவியை தொலைச்சி மறந்து வேற சாவியும் நக்கல் எடுத்து வச்சிருப்போம். ஆனா தொழுகையில வந்து நிற்கும் போது 2 நாள் கழிச்சு அப்படியே அல்லாஹ்வுக்கு ஒரு தக்பீர் கட்டுங்க, பேயம் சாவியை அங்கேயில வச்சா அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருக்கும். அதான் ஷைத்தான். நம்ம இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பா. உதுக்குருக்கதா இதை நினைத்துப்பார். அல்லது நீங்க இழந்ததை நினைக்கிற மாதிரி ஷைத்தான் ஆக்கிவிடும். சார் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்துட்டேன், அது கையில இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று உங்களை இப்படி தூண்டுகிறான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா லா எதிரி அசலாசன் சல்லா அம் அர்பா, 4 3 நீ தொழுதது என்று நீங்க தெரியாத அளவுக்கு உங்களை கெடுக்கிறான். ஒரு கால் நீங்க 3 நினைத்து அல்லது 4 நினைத்து நீங்க தொழுதுட்டீங்கன்னா, ஒரு கால் 3 நினைச்ச நீங்க 4 தொழுதுட்டீங்கன்னா சஜதா சஹு செஞ்சிருங்க. சஜதா சஹு இதுல தான் இருக்குது. சஜதா சஹு செஞ்சுட்டா ஒரு கால் நீங்க 4 தொழுது 5 தொழுது சஜதா சஹு செஞ்சுட்டா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க 3 நினைச்சுக்கிட்டு ஒரு ரக்காத்து தொழுதிங்க. ஆனா 4 + 1 5 தொழுதுட்டீங்க. அப்போ தொழுகை பாத்திலா போயிருமா இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்க சஜதா சஹு செஞ்சிருங்க. செஞ்சுட்டா அல்லாஹ் அதை ஒரு ரக்காத்தாக மாற்றி விடுகிறான். அதோடு நிக்கையில தர்கீமன் லிஷைத்தான், ஷைத்தான் மூக்கற்பிடுகிறான். அல்லாஹ் அந்த இடத்துல மகிழ்ச்சி அடைகிறான். ஷைத்தானை கேவலப்படுத்தி விட்டீர், அவனை தோக்கடிச்சிட்டீங்க, அப்போ உங்களுக்கு நன்மை. அதனால இதுல கூட ஷைத்தானை ஜெயிக்க பாருங்கிறான். நிறைய பேர் என்னன்னா அந்த மறந்ததுக்கு சஜதா செய்வதை கூட மறந்துடுறான். அது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாருங்க. சஜதா சஹு செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பாரு, ஆனா அவர் மறந்துடுவார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ சஜதா சஹு செய்ய மறந்ததை மறக்கடிக்கிறது அது ஒரு ஷைத்தாண்ட வேலை. நீங்க சஜதா சஹு செஞ்சிட்டா ஷைத்தானை தோற்கடிக்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அருமையானவர்களை, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஹதவாத்துகள் இந்த அளவுக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது. எனவே இவைகளை கவனத்தில் வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை கூட பின்பற்றாதீர்கள் என்று சொன்னாங்க. எனவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்தும் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி ஈமான் சலமாத்தோடு நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இபாதத் செய்யக்கூடியவங்களை ஷைத்தான் ரொம்பவும் கொடுமைப்படுத்துவான். அவர்களை இபாதத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எல்லா வகையான முயற்சி செய்வான். அதை நாம் செய்து ஒரு காலமும் நம்முடைய இபாதத்தின் பலனை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தோடு குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானா. ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து கண்மணி நாயகத்தினுடைய
முபாரக்கான கரத்தால் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கக்கூடிய நசீபுள்ளவர்களாக நாம் அனைவர்களையும் நாம் நோக்கிற நோன்பின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.